கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம அருமை இரட்சகர் ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை கொண்டு உங்களோடு கூட பேச போகிறார். அது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த உலகத்துடைய கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை கேள்விப்பட்டிராத காரியங்களை கேள்விப்படுகிறோம். இதுவரைக்கும் பார்த்திராத காரியங்களை பார்க்கிறோம். என் கையில வைத்திருக்கிற அந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஒன்று விடாமல் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்த என் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் மீண்டும் இந்த பூமியை நியாயம் தீர்க்க உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். காலம் பொல்லாத காலமாய் இருக்கிறது. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷனும், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதியும், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும், எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் போர்களும் சூழ்ந்து காணப்படுகிற தேசம். இதுவரை பார்த்திராத ஒரு வெப்பம், இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மழை, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பனி, எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாய் கூட இருக்கலாம். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒரு உண்மை, வேதம் சொல்வது அத்தனையும் நிறைவேறும். பொல்லாத காலத்தில் நாம் இருக்கிறோம். வரப்போகிற நாட்கள் மிக கொடுமையாய் இருக்கும். வரப்போகிற நாட்கள் மிக பயங்கரமாய் இருக்க போகிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தில் ஜெபிக்க முடிந்தவர்கள் ஜெபியுங்கள். வேதத்தை தியானிக்க வேண்டியவர்கள் தியானியுங்கள். பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் பரிசுத்தமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் வரப்போகிறார். இந்த பொல்லாத காலத்துல, இந்த பொல்லாத நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் கர்த்தருக்கென்று பயன்படுத்துங்கள். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அழியாத ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு போவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். கண்ணீர் விடுங்கள், முழங்கால் படியுங்கள், உபவாசிங்கள், ஜெபியுங்கள், சாட்சியாய் வாழுங்கள். கர்த்தர் கொடுத்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாத காலம், வரப்போகிற நாட்கள் நிச்சயமாக நமக்கு அனுகூலமாய் இருக்காது. அதற்குள்ளாய் ஒரு எழுப்புதலை தேசம் சந்திக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களை, காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவருக்காக எழும்பி நின்று அவருடைய நாமத்துக்கென்று ஊழியம் செய்யுங்கள். அவர் நாமத்துக்கென்று வாழ்வதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் இந்த தேசத்திலே, உங்கள் பட்டணங்களிலே, உங்கள் வீதிகளிலே, உங்கள் ஊழியத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த தருணங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.